Hi, hello guys, welcome to my YouTube channel. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட லாஸ்ட் மினிட் பேக்கிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் நம்மளோட சென்னை ஏர்போர்ட்டுக்கு. ட்ராவல்னாலே எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுவும் எனக்கு எஸ்பெஷலி ஏர் ட்ராவல், தட் இஸ் ஃப்ளைட் ட்ராவல்னால் ரொம்ப 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 பிடிக்கும். லைக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தெரியும் ஹவ் எக்ஸைட்டட் ஐல் பி ஃபார் அன் ஏர் ட்ராவல் சொல்லிட்டு. லிட்ரலி ஐல் பி லைக் மேனிஃபெஸ்டிங் இட். நெக்ஸ்ட் மந்த் போகணும் கடவுளே, நெக்ஸ்ட் மந்த் போகணும். அந்த ஏர்போர்ட் க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் நான் எப்போ போவேன்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணாத நாளே கிடையாது. அண்ட் ஃபைனலி இந்த வாட்டி எனக்கு கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாரு. ஐ எம் இன் தி ஃப்ளைட் நவ். இந்த இடத்துல நான் இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் நான் எக்ஸ்ட்ராலாம் பே பண்ணிவிட்டு வாண்டடாக விண்டோ சீட் வாங்கினதில்லை. அதே மாதிரி இது வரைக்கும் போன எல்லா ஃப்ளைட்லேயுமே நான் விண்டோ சீட்டில் மட்டும்தான் உட்காந்து போயிருக்கேன். செம்ம லக்கின்னு தோணுதில்ல. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி இந்த வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோமா, அப்போ தான் வந்து நம்மளை கூப்பிட்டாங்க ஏர் ஹோஸ்ட்ரஸ். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்னதான் இண்டிகோவோட ஃப்ரைட் கேஷ்யூநட்ஸ் ரொம்ப எம்மியாகவும் டெம்ப்டிங்காகவும் இருந்தாலும், நான் அதை எப்பயும் பத்திரமா பேக்கில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட தங்கச்சி என் தம்பியோட மட்டும்தான் வச்சு ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஒரு குட்டி ப்ரோ டிப் சொல்லவா? மேக்ஸிமம் ஈவினிங் ஃப்ளைட்ஸாக புக் பண்ணுங்க. யூனோ வாட் த பெஸ்ட் பார்ட் இஸ், டே டைமில் க்ளவுட்ஸோட அழகையும் ரசிக்கலாம், அட் த சேம் டைம் பியூட்டிஃபுல் லைட்ஸோட நைட் வியூவையும் என்ஜாய் பண்ணலாம். அதாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். ஆஃப்டர் அன் ஹார்ஸ் ட்ராவல் நம்ம சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோம் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு. ஆப்வியஸ்லி வி ஒன்லி ஹேட் ஹேண்ட் லக்கேஜஸ் வித் அஸ். அதனால நாங்கள் எங்கேயும் வெயிட் பண்ண தேவையில்லை. வி ஸ்ட்ரெயிட் அவே கேம் அவுட் ஆஃப் த ஹைதராபாத்ஸ் ஏர்போர்ட். எப்பயுமே ஒரு நியூ பிளேஸ்க்கு வரோன்னா அந்த பிளேஸை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குறதே அந்த இடத்தோட ஃபுட்டும், அந்த இடத்தோட லாங்குவேஜும் அண்ட் த பீப்புள் தேர். As soon as I saw Karachi Bakery in the airport, it felt like home. Home-na, I really mean it. Hyderabad is my place. எங்கள் ஃப்ளைட் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக லேண்ட் ஆயிருந்தா, ஆர் நாங்கள் மேபி ஒரு 5 மினிட்ஸ் வெளியே லேட்டாக வந்திருந்தா நாங்கள் கண்டிப்பாக டெப்யூட்டி சிஎம்ஐ இன்னைக்கு மீட் பண்ணியிருப்போம். பிகாஸ் ஹிஸ் ஹோல் எஸ்கார்ட் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட் ஃபார் ஹிம். ஸோ யா, ஜஸ்ட் மிஸ். As soon as we came out, my people were waiting for us. ஸோ கார் ஏறி எங்கள் ஹோட்டலை நோக்கி கிளம்பிட்டோம். ஆன் த வே டு த ஹோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகான டால் பில்டிங்ஸ். இதெல்லாமே ஹைதராபாடோட ஐடி பார்க்ஸ். பார்க்கவே ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஈவன் ஐ ஃபெல் த சேம். இதுதான் ஐக்கியா. நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருக்க பில்டிங், இது வரைக்கும் போனதே இல்லை. அப்படியாக நாங்கள் எங்களோட ஹோட்டலில் வந்து ரீச் ஆகிட்டோம். லீ மெரிடியன். ஆஸ் சூன் அஸ் வி கேம் இன், ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேக்கு என் கண்ணை ரொம்ப உறுத்துனதுனால போயிட்டு அங்கே எல்லா வெரைட்டிஸையும் பார்த்து என் கண்ணை ரொம்ப குளிர்ச்சி ஆக்கிட்டு செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூமை நோக்கி வந்தாச்சு. So as soon as we kept our luggages in our room, we just rushed to the dining area because we were literally so hungry. And guys, look at the variety they actually presented, starting from Italian, Arabic, Indian, especially South Indian, Hyderabadi food எல்லாமே இருந்ததாங்க. இது பார்க்குறதுக்கு கண்ணே பத்தலை, சாப்பிட்றதுக்கு வயிறு எப்படி பத்த போகுதுன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு த மெனு வாஸ் வெரி வாஸ்ட் அண்ட் ஹியூஜ். ஸோ வி ஸ்டார்டட் வித் திஸ் மெடிட்டரேனியன் டிஷ்ஷஸ் அண்ட் பீப்புள் know me that I love hummus. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் hummus and bread. I just love, and the two, the pita bread they serve. So actually I love soups and I also know it's an appetizer, but actually இந்த மாதிரி buffet ஏரியாஸ்லாம் போனால் I don't actually take soups because I feel அதுவே என்னோட half stomach ஃபில் பண்ணிடும், மற்ற டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. But if it is actually chicken manchu soup or mushroom broccoli na, yeah, I would actually try it.
Lasagna, again, my another favorite. I love it. Even if it's vegetable one, I love it. I eat it. They also served us a huge variety of salad and stuffs. அதையும் அப்படி இப்படி கொஞ்சம் எடுத்தாச்சு. லைவ் கவுண்டர் சிக்கன் ப்ரான் லேப் பீஃப் எல்லா ஸ்டார்டர்ஸுமே they were serving. Even fish and prawns, but we chose chicken. Out of everything they served there, I just love their tofu fried rice so very much. I just served with this Chinese starters. Amazing-ஆ இருந்தது. Just look at my plating. I just love taking food like this. Like கொஞ்சம் கொஞ்சம் part of everything they serve, I love to taste them. எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் வியூவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம். சாப்பாட்டுக்கு நடுவுல கொஞ்சம் சிட் சாட்ஸ், நிறைய காசிப்ஸ். அப்படியே ஸ்டார்ட்டர்ஸ், மெயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் எஸ்பெஷலி வென் இட் கேம் டு த ஆந்திரா ஃபுட், அந்த கோங்கூர பச்சடி தட் யூ see it on the screen, it really tasted very well and very yummy. ஈவன் வித் த ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸும் கோங்கூர பச்சடியும் ஒரு காம்பினேஷன் எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி yummy. அப்படியாக நாங்கள் மெயின் கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு டெசர்ட் கவுண்டர் வந்து நின்னா, டெசர்ட் கவுண்டர் வாஸ் ரியலி ஹியூஜ். அதுவே ஒரு பெரிய ஸ்ப்ரெட் மாதிரி அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் were there, ஸ்டார்டிங் ஃப்ரம் த குலாப் ஜாமுன், ப்ரௌனி, பேஸ்ட்ரீஸ், கேக்ஸ், and there was this chocolate, coconut, mango, எல்லாமே செப்பரேட் puddings, and there's multiple varieties of ice creams actually. Mango, strawberry, vanilla அப்படின்னு சொல்லிட்டு 3 flavors were there. ஸோ ஐஸ்கிரீம் எடுத்துட்டோமே, டாப்பிங்ஸ் ஏன் விடுவோமேன்னு சொல்லிட்டு அதில் மேலேயும் டாப்பிங்ஸை தூவிட்டு டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கம்மிங் டு திஸ் மேங்கோ புட்டிங், இட் இனிஷியலி டேஸ்டட் sour, பட் இட் ஆக்சுவலி வாஸ் வெரி yummy. அந்த மேங்கோ பல்ப் அண்ட் பியூரி அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. திஸ் டெண்டர் கோகோனட் புட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், நட்ஸ் அது எல்லாமே வந்து லேயர் பண்ணியிருந்தாங்க. இட் ஆக்சுவலி டேஸ்டட் நைஸ், பட் கொஞ்சம் பிளாண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓகே அந்த மாதிரி தான். ஃபைனலி த ஓஜி காம்போ குலாப் ஜாமுன் அண்ட் வெனிலா ஐஸ்கிரீம், வேற மாதிரி. இவ்வளோ ஒரு ஹியூஜான மெனுவை வயிறு ஃபுல்லாக சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி பேக் டு ரூம் ஆஃப்டர் டின்னர். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் ஹோட்டல் காரிடார்ஸ் ஆர் ஆக்சுவலி ஸ்கேரி அட் டைம்ஸ்? இல்லை, படத்தில் பார்க்குற மாதிரி. ஸோ ரூம் வந்தாச்சு, ஒரு குட்டி வீடியோ கால் வித் த ஃபேமிலி. ஸோ இப்படிலாம் வந்தோம், இப்படிலாம் ரீச் ஆனோம், இதெல்லாம் சாப்பிட்டோன்னு எல்லாமே அம்மாவுக்கு அப்டேட் கொடுக்கணும் இல்லையா? கொடுத்து முடிச்சுட்டு தாத்தாவுக்கு ஒரு வீடியோ கால். ஸோ ஆஸ் எவ்ரிபடி நோ, தாத்தா இஸ் மை ஃபேவரட் ஹியூமன் ஆன் எர்த். நோ டவுட்ஸ், ஹேண்ட்ஸ் டவுன் மை ஃபேவரட் ஹியூமன். உங்க எல்லாருக்கும் இப்போ நான் கொடுக்க போகிறது ஒரு குட்டி ரூம் டூர். பாருங்க, we've got 2 beds. இது என்னடா 2 பெட் இருக்குன்னு நினைக்காதீங்க, only I am staying. அழகான பெட்ஸ், அழகான நெயில் பாலிஷ், அழகான டிவி, ரொம்பவும் அழகான ஒரு மிரர். பாருங்க, நைஸ் நோ? யா. இங்கே ஒரு சோஃபா, குட்டி சிட்டிங் ஸ்பேஸ் இங்கே இருக்கு. ஸோ அஃபிஷியலி இது இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் vlog. அதுக்காக செட்லாம் பண்ணிவிட்டு ஆங்கிள்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலி மை டே 1 ஹேஸ் கம் டு அன் எண்ட். ஸோ டே 2 நான் என்னெல்லாம் பண்ணேன், எங்கெல்லாம் போனேன், ஆக்சுவலி இந்த ஹைதராபாத் ட்ரிப் எதுக்காக வந்திருக்கேன், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். Until then, it's Tada Bye Bye. See you from Dr. Nandu Virat. See you guys.